அனைவருக்கும் வணக்கம். இது pfSense ஃபயர்வால் இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்ட் 2. போன வீடியோவில் நம்ம ஃபயர்வால்னால் என்ன, ஃபயர்வாலோட யூசேஜ் என்ன, pfSenseங்கிறது எந்த மாதிரியான ஃபயர்வால், pfSenseோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம pfSense டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி உங்கள் பழைய டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபயர்வால் ப்ளஸ் ரவுட்டர் காம்போ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். pfSense ஃபயர்வால் டவுன்லோட் பண்ண pfSense.org இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இதில் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன், இதில் ஆர்கிடெக்சரில் AMD 64 இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலரில் 2 டைப் இருக்குது. USB மெம்ஸ்டிக் இன்ஸ்டாலர், CD இமேஜ் ISO இன்ஸ்டாலர். இதில் USB மெம்ஸ்டிக் இன்ஸ்டாலருங்கிறது பென்ட்ரைவில் ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஃபார்மேட்டில் இருக்கும். .img அப்படிங்கிற ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். CD இமேஜ் ISO இன்ஸ்டாலருங்கிறது .iso ஃபைலில் இந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். நீங்கள் CDலேயோ USBலையோ எது ரைட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதில் USB மெம்ஸ்டிக் இன்ஸ்டாலரை யூஸ் பண்ணுறேன். USB மெம்ஸ்டிக் இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பூட் ஆகலை இல்லை சரியாக உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ISO இமேஜ் யூஸ் பண்ணி CD மூலமாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது VGA தான். இது பார்த்தீங்கன்னா gzip அப்படிங்கிற ஒரு கம்ப்ரெஷன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த ஃபைலை ஸ்ட்ரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 371 மெகாபைட் MBயில் வருது. எனக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபைலை உங்களுக்கு நான் அன்கம்ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜ் ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ரூஃபஸ், Win32 இமேஜர் இல்லை HR அப்படின்னு சொல்லக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக USBயில் ரைட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்கள் USB டிரைவை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். நார்மலாக விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணுறதை விட நீங்கள் டிஸ்க் பார்ட் அப்படிங்கிற கமாண்ட் மூலமாக ஃபுல் பார்ட்டிஷன் டேபிளையும் அளிக்கிறது உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்ட் பூட்டு கொடுக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். ரனில் போய்க்கோங்க. டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த விண்டோ வந்து கமாண்ட் லைன் வந்துடும். இதில் லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு டைப் பண்ணுங்கள். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டிஸ்க்கு 0ங்கிறது என் மெயின் ஹார்ட் டிஸ்க்கு, டிஸ்க்கு 1ங்கிறது தான் என்னோட 16 GB பென் ட்ரைவ். இது தெரிஞ்சால் மட்டும் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் செலக்ட் டிஸ்க் 1ன்னு கொடுங்க. இப்போது க்ளீன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். க்ளீன் டைப் பண்ணுறது மூலமாக அந்த பென் ட்ரைவில் இருக்க எல்லா பார்ட்டிஷன்ஸும் அழிஞ்சு பார்ட்டிஷன் டேபிளும் ரீசெட் ஆகிடும். ஸோ எல்லா டேட்டாவுமே லாஸ் ஆகிடும். இப்போது இந்த இமேஜ் ஃபைலை நம்ம ரைட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரை பார்ப்போம். நான் இப்போ இந்த வீடியோவில் ரூஃபஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இதில் நோ லேபிள் 16 GB இருக்குங்கிறது இது என்னோட பென் ட்ரைவோட நேம். இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன். வேறு எந்த ட்ரைவும் செலக்ட் பண்ணிடாதீங்க. டிஸ்க் ஆர் ISO இமேஜ் ஃபைல், இதில் இப்போ என்னோட ISO லொக்கேஷன், இப்போ நான் ISOவை டவுன்லோட் பண்ணல, IMG ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது லொக்கேஷனை சூஸ் பண்ணணும். இதில் ஸ்டார்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இந்த IMG ஃபைல் அப்படியே உங்கள் பென் ட்ரைவில் ரைட் ஆகிடும். IMG ஃபைல் என் பென்ட்ரைவ் ரைட் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பென்ட்ரைவை நான் யூஸ் பண்ணி pfSense இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த pfSense இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட BSNL ப்ராட்பேண்ட் லைன், இது ஃபைபர் ஆப்டிக் லைன். இதிலிருந்து ஒரு லைன் எடுத்து இது வேன் கனெக்ஷன், இதிலேருந்து நான் லைன் எடுத்து என்னோட pfSense பாக்ஸு கொடுக்குறேன். இது டிஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரவுட்டர். இந்த ரவுட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இப்போ நான் pfSense பாக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் தான் நான் pfSense இன்ஸ்டால் பண்ண போகிற மிஷின். இது ஒரு 10 year old டுவல் கோர் மிஷின். இந்த மிஷினில் தான் pfSense இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த வேன்லேருந்து, அதாவது BSNL ரவுட்டர்லேருந்து வரக்கூடிய லேன் கேபிள் தான் நான் இதில் ப்ளக் பண்ணியிருக்கேன். இதில் டிஃபால்ட்டாக ஒரே ஒரு NIC மட்டும்தான் மதர் போர்டோடு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா NIC இதில் போட்டால் தான் என்னால் லேன் இன்டர்ஃபேஸ் கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி pfSense யூஸ் பண்ண 2 NIC மினிமம் கம்பல்சரி இருக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது இந்த NIC தான். இது ஒரு Intel NIC 1 GB கனெக்ஷன் ஸ்பீடில் கிடைக்கும். இப்போ இந்த NICயை இந்த CPUவில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வேன்லேருந்து வர கனெக்ஷன் போர்டில் கூடிய NICலையும், லேனுக்கு போகக்கூடிய கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா போட்ட NICலையும் நான் ப்ளக் பண்ணிட்டேன். இந்த லேன்லேருந்து வரக்கூடிய கனெக்ஷனை நான் என்னோட லேப்டாப்பில் ப்ளக் பண்ணிட்டேன். இது நீங்கள் உங்களோட இன்டர்நெட் ஸ்விட்ச் இருந்துச்சுன்னா அதில் ப்ளக் பண்ணி அதிலேருந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ pfSense எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்கள் பயாஸ் மேனுவலில் போட்டிருப்பாங்க எது பூட் கீ அப்படின்ட்டு, பூட் பண்ணுறதுக்கான கீன்னு. இல்லை F2 அல்லது delete ப்ரெஸ் பண்ணி பூட்டபிள் விண்டோ கொண்டு வந்து பயாஸ் செட்டப்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை பிரைமரி டிஸ்க்காக செட் பண்ணிக்கோங்க. இல்லை டெம்பரவரி பூட் கீஸ் ப்ரெஸ் பண்ணி டெம்பரவரியாக பென்ட்ரைவை பூட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட கிங்ஸ்டன் டேட்டா ட்ராவலர் இந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி pfSense பூட் பண்ணுறேன். pfSense லோட் ஆயிடுச்சு. இதில் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இதில் இன்ஸ்டால் pfSense இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இதில் கண்டினியூ வித் டிஃபால்ட் கீ மேப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே US பேஸ்டு கீபோர்டு மேப்து.
கீபோர்ட்ஸ் தான். ஸோ யூஎஸ் கீபோர்டை ப்ரைமரியாக வச்சுட்டு கண்டினியூ வித் டிஃபால்ட் கீ மேப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஆட்டோ யூஎஃப்எஸ், ஆட்டோ ZFS 2 விதமான ஃபைல் சிஸ்டம் pfSense கொடுக்குறாங்க. இதில் யூஎஃப்எஸ்ங்கிறது மெமரி ரேம் குறைவான கம்ப்யூட்டர்லையும் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபைல் சிஸ்டம். ZFSங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸான ஃபைல் சிஸ்டம், ஃப்ரீனஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ZFS ஃபைல் சிஸ்டம் கொஞ்சம் ரேம் அதிகமாக யூஸ் பண்ணும். ஸோ நான் இப்போதைக்கு யூஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம்னே யூஸ் பண்ணுறேன். ஆட்டோ யூஎஃப்எஸ்ன்னு கொடுத்து முடிஞ்சு நீங்கள் கொடுத்தோன்னே உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். pfSense இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் அதுக்குன்னு அலோகேட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் 80 GB இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானது. இதே pfSenseஐ நீங்கள் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்லையும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ரெய்டுங்கிற கான்செப்ட் மூலமாக RAID 0 அல்லது 1 அல்லது RAID 10, 5 அந்த மாதிரி கான்செப்ட் மூலமாக நீங்கள் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து உங்களுக்கு pfSense எப்போ ரன்னிங்லேயே இருக்கும். அந்த ஃபெயில் ஆன ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் உடனே மாற்றிக்கவும் முடியும். சேம் டைம் 2-3 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். pfSenseஐ பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்க்கை விட SSD நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நார்மல் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை விட SSDக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அதிகம். ஸோ உங்களுக்கு ஃபயர்வாலாக ரன் ஆகும்போது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறப்போ நெட்வொர்க் ஸ்பீடும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ pfSense இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இதை ரீபூட் கொடுக்குறேன். நான் இப்போ கான்ஃபிகர் பண்ணிக்க pfSense எந்த மாதிரி இருக்குன்னு நெட்வொர்க் டயக்ராம் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வேன்ங்கிறது என்னோட BSNL ரவுட்டர், டைரக்ட் இன்டர்நெட்லேருந்து வர லைன். அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக என்னோட மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வேன் இன்டர்ஃபேஸில், அதாவது போர்டில் கூடிய NIC கார்டில். இன்னொரு போர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா NIC போட்டு அதுலேருந்து ஒரு லேன் கேபிள் இழுத்து அதை என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி இன்னும் நிறைய டிவைஸ் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். இது லேன் இன்டர்ஃபேஸ், அது வேன் இன்டர்ஃபேஸ். நான் ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக வேண்டியும் ஃபயர்வால் டெமோ பார்க்கறதுக்கு வேண்டியும் விர்ச்சுவல் பாக்ஸில் என்னோட pfSense இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு விர்ச்சுவல் பாக்ஸில் Windows 7 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை டெமோ பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரியல் நெட்வொர்க்கில் pfSenseஐ மாடிஃபை பண்ணி நெட்வொர்க் எரர் வராமல் இருக்கிறதுக்கு விர்ச்சுவல் பாக்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இல்லை VMwareல விர்ச்சுவலைஸ்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெமோ பண்ணி பார்த்துட்டு செட்டிங்ஸ் கரெக்டாக வேலை செய்தனா மட்டும் நீங்கள் ரியல் நெட்வொர்க்கில் அந்த செட்டிங்ஸை அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு எரர்ஸ் வராமல் இருக்கும். உங்கள் நெட்வொர்க்கில் நிறைய பேர் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விர்ச்சுவல் பாக்ஸில் நான் இன்ஸ்டால் பண்ண pfSenseஓட விண்டோ தான். இதில் பார்த்தீங்கன்னா வேன் கனெக்ஷன், லேன் கனெக்ஷன் ரெண்டுக்குமே ஆட்டோமேட்டிக்காக IP அதுவே எடுத்துக்கிச்சு. இது ரியல் நெட்வொர்க்கில் நீங்கள் பண்ணும்போது மேனுவலாக அசைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், அசைன் இன்டர்ஃபேஸ். VLAN செட் பண்ணுமான்னு கேட்குது. இப்போதைக்கு நமக்கு VLAN தேவையில்லை. நான் VLAN என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இதில் N கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்டர் வேன் இன்டர்ஃபேஸ் நேம் ஆர் A ஃபார் ஆட்டோ இண்டக்ஷன் கேட்குது. இல்லை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மதர் போர்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறது தான் வேன் இன்டர்ஃபேஸ். இந்த pfSense விர்ச்சுவல் பாக்ஸ்லேயும் முதல் இன்டர்ஃபேஸ் தானே இருந்துட்டு லேப்டாப்போட ப்ரைமரி இன்டர்நெட் கனெக்ஷனோட பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அது EM0 தான். EM0ங்கிறது அந்த இன்டர்ஃபேஸ் நேம். ஸோ இன்டர்ஃபேஸ் EM0 தான் வேனாக செட் பண்ணுறேன். இப்போ லேன் இன்டர்ஃபேஸை பற்றி கேட்குது. என்ட்ரு கொடுத்துருங்க, ஜஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ கேட்குறது என்னென்னா நீங்கள் இப்போ செட் பண்ணுறது வேனுங்கிறது EM01 கேட்குது. Y கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அதேமாதிரி லேனோட IP ரிமூவ் பண்ணுமான்னு கேட்குது. Y கொடுத்துருங்க. இப்போ நம்ம வேன் இன்டர்ஃபேஸ் செட் பண்ணியாச்சு. அடுத்த லேன் இன்டர்ஃபேஸ் செட் பண்ணலாம். முதல்ல நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். நான் உங்களுக்கு புரியங்கிறதுக்கு வேண்டி 2 டைப்பாக காமிக்கிறேன். இதில் இன்னொன்று கொடுத்துருங்க. வேன் இன்டர்ஃபேஸ் நேம் EM0, லேன் இன்டர்ஃபேஸ் ஆட்டோ டிடெக்ஷன் இருக்குது. EM1 அப்படிங்கிறது தான் என்னோடய லேன் இன்டர்ஃபேஸோட நேம். EM1 கொடுத்துக்கிறேன். இப்போ கன்ஃபார்மாக கேட்குது. வேன்கிறது EM0, லேன்கிறது EM1. எஸ் கொடுத்துடுங்க. இது நீங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது இந்த EM0 அல்லது இந்த இன்டர்ஃபேஸ் நேமெல்லாம் வந்துட்டு உங்கள் நெட்வொர்க் கார்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். என்னோடய ஃபயர்வாலில் பார்த்தீங்கன்னா அது BG அப்படிங்கிற நேமில் வந்துச்சு. BG0, BG1 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இது வேன் இன்டர்ஃபேஸும் லேன் இன்டர்ஃபேஸும் செட் ஆகிடுச்சு. இப்போ லேன் இன்டர்ஃபேஸ்க்கு IP செட் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வேன் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் DHCPயில் விடுறது நல்லது. உங்களோட ISPலேருந்து கொடுக்கக்கூடிய ரவுட்டரோ இல்லை டேரக்ட் லைனோ பார்த்தீங்கன்னா அவங்களே IP செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் DHCP சர்வர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை DHCP வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் லேன் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுவலாக ஸ்டாட்டிக் IP செட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் இப்போ ஸ்டாட்டிக் IP செட் பண்ணணும் என்னோடய லேன் இன்டர்ஃபேஸ்க்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் IP செட் பண்ணணும் கேட்குது. செகண்ட் லேன். இப்போது இந்த லேன் இன்டர்ஃபேஸ்க்கான IPv4 அட்ரஸாக கேட்குது. நார்மலாக ஹோம்லேயோ இல்லை சின்ன ஆஃபீஸ்லேயோ பார்த்தீங்கன்னா 192 சீரிஸ், அதாவது கிளாஸ் C நெட்வொர்க்கிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதே நெட்வொர்க்கிங் இங்கே யூஸ் பண்ணுறேன். 192.168.1.1. ஆக்சுவலாக pfSense இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறதும் இந்த சீரிஸ் தான் செட் பண்ணணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு சீரிஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லை சப்நெட் மாஸ்க் வேல்யூ கேட்குது. இப்போ இந்த IP மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ஹோஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்நெட் மாஸ்க் பிட் செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் இதில் 24 செட் பண்ணுறேன். இப்போ இதில் கேட்வே கேட்குது. நீங்கள் கேட்வே வந்துட்டு லேனுக்கு வந்து நீங்கள் எது கொடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வேனுக்கு தான் போகும். ஸோ வெறும் ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தா போதும்.
இப்போ நீங்கள் IPv6 கான்ஃபிகர் பண்ணணுன்னா IPv6ஓட ஸ்டாட்டிக் IPv6 அட்ரஸ் டைப் பண்ணினாலும் IPv6 கான்ஃபிகர் ஆகிடும். பட் என்னோடய வேன் IPv6 சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் இதில் ஒன்றும் பண்ணல. இது மெயினான ஒரு விஷயம், DHCP சர்வர் உங்கள் லேண்டில் ரன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. கண்டிப்பாக நீங்கள் இதில் ரன் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் உங்கள் லேண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைஸ்க்கும் IP ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இல்லைனா நீங்கள் அந்த ஒவ்வொரு டிவைஸ்லேயும் ஸ்டாட்டிக் IP மேனுவலாக செட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த லேன் இன்டர்ஃபேஸில் நான் DHCP சர்வரை ஆன் பண்ணுறேன். இப்போ DHCP சர்வர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி DHCPயோட ரேஞ்ச் நீங்கள் செட் பண்ணணும். அதாவது எந்த IP ரேஞ்சிலிருந்து எந்த IP ரேஞ்சுக்குள்ளே வரைக்கும் IP வந்துட்டு DHCP வழியாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணணும். இப்போ நான் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 192.168.1 இது என்னோட நெட்வொர்க் பார்ட். இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ஹோஸ்ட் பார்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 செட் பண்ணிக்கிறேன். இதே என்னோடய ஸ்டார்டிங் ரேஞ்ச். அதே மாதிரி எண்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது, 20 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐபியிலேருந்து இந்த ஐபிக்குள்ளே மட்டும்தான் என்னோடய DHCP கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே IP கிடைக்கும். அதுக்கு மீறி யாராவது கனெக்ட் பண்ணாங்களா அவங்க ஸ்டாட்டிக் IP தான் செட் பண்ணி ஆகணும், இல்லைனா உங்களுக்கு இன்டர்நெட் வராது. இப்போ இந்த வெப் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்காலில் வெப் கான்ஃபிகரேஷன்லேயும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் மாறணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம், Y கொடுத்து S கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இது கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிருச்சு. நம்ம லேன் இன்டர்ஃபேஸ்க்கான IP நம்ம செட் பண்ணதான் 192.168.1.1. இப்போ இந்த IP அட்ரஸை என்னோடய Windows 7 விர்ச்சுவல் மிஷின், அனதர் விர்ச்சுவல் மிஷின், அதாவது இந்த pfSenseோட லேனையும் அந்த Windows 7 விர்ச்சுவல் மிஷினோட NIC அதாவது நெட்வொர்க் கார்டையும் ரெண்டையுமே இன்டர்னல் நெட்வொர்க்கில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட லேன். பட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேன் இன்டர்ஃபேஸ்லேருந்து வர ஈத்தர்நெட் கேபிளை நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்லையோ இல்லை ஸ்விட்ச்லேயோ போட்டாலும் அது எல்லாமே லேன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் வரும். இதில் என்ட்ரு கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேன் இன்டர்ஃபேஸ்க்கும் IP ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. லேன் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம IP நம்மளே செட் பண்ணி அதை DHCP சர்வரையும் ஆன் பண்ணிட்டோம். இப்போது pfSenseோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. இனி நாம் இந்த pfSenseை மேனேஜ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்கையில், அதாவது ஒரு ப்ரௌசரில் இருக்கக்கூடிய வெப்பேஜை தான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம அதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோடய Windows 7 விர்ச்சுவல் மிஷினை ஆன் பண்ணி அதில் எப்படி இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோடய விர்ச்சுவல் மிஷின், அதாவது Windows 7 இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஒரு விர்ச்சுவல் மிஷின். இதே விர்ச்சுவல் பாக்ஸில் இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்ம pfSense கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். அதோட இன்டர்னல் நெட்வொர்க்கில் தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபிசிக்கல் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லேன் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ண ஒரு மிஷின். ஸோ இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரியல் நெட்வொர்க்கில் போய் அப்ளை பண்ணலாம். அதை நான் அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக வந்துட்டுருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த DHCP ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு IP வந்துட்டு அசைன் ஆகிருக்கு. சேம் டைம் கேட்வேயும் அசைன் ஆகிருக்கு. இந்த கேட்வே பிங் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கேட்வேங்கிறது என்னோடய pfSenseல் இருக்கக்கூடிய லேன் இன்டர்ஃபேஸ், அது இப்போ எனக்கு பிங் ஆகுது. இன்டர்நெட் பிங் ஆகுதான்னு பார்ப்போம். இன்டர்நெட்டும் பிங் ஆகுது. பட் மோஸ்ட் கேஸ் நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் உங்களுக்கு பிங் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் pfSenseல் DNS சர்வரை நீங்கள் ஆட் பண்ண வேண்டி இருக்கும். இது விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறனால சிஸ்டமில் ஏற்கனவே இருக்கக்கூடிய DNS சர்வரோட இது எடுத்துக்கும் DHCPயில். பட் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் DNS சர்வர் மேனுவலாக ஆட் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த pfSenseோட வெப் இன்டர்ஃபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் ப்ரௌசரில் போய்ட்டு இந்த லேன் இன்டர்ஃபேஸோட கேட்வே IP அட்ரஸ் இதை டைப் பண்ணணும். முதல் டைம் இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வார்னிங் மாதிரி காமிக்கும். அதில் கீழே போய்ட்டு அட்வான்ஸில் ஆட் டு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இல்லைன்னா ஒரு எரர் மாதிரி வந்து நிற்கும். அதுக்கு SSL எரர்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக செல்ஃப் சைன்டு SSL சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அதனால இந்த எரர் வந்திருக்கு. இனி ஃப்யூச்சரில் நம்ம லெட்ஸ் என்கிரிப்ட்டுங்கிற ஆப் மூலமாக நம்ம ஒரு பர்மனெண்ட் நல்ல SSL வாங்கிக்கலாம். ப்ராப்ளம் வராத SSL, எந்த ப்ரௌசரில் எரர் வராத SSL நம்ம வாங்கிக்க முடியும். இதுதான் pfSenseோட வெப் இன்டர்ஃபேஸ். pfSenseை பொறுத்த வரைக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் pfSense.
இது ஒரு விசார்ட்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் ஹோஸ்ட் நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் வேறுங்கிற ஹோஸ்ட் நேம் வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக pfSense ஃபயர்வால். ஸோ நான் இது ஃபயர்வால்னு வச்சுக்கிறேன். டொமைன்கிறது இந்த pfSense-ஐ நீங்கள் பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டொமைன். ஸோ நான் ஃபயர்வால் .pfSense .local அப்படிங்கிற டொமைனில் நான் வைக்கிறேன். இங்கே ப்ரைமரி டிஎன்எஸ் சர்வர், செகண்ட் டிஎன்எஸ் சர்வர்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம பப்ளிக் டிஎன்எஸ் சர்வரான கூகுள் டிஎன்எஸ் அல்லது Cloudflare டிஎன்எஸ் அல்லது எனி அதர் டிஎன்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் டிஎன்எஸ் இந்த இடத்துல நீங்கள் எந்த டிஎன்எஸுமே ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த pfSense என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக ரூட் டிஎன்எஸ் சர்வர் சொல்லக்கூடிய டிஎன்எஸ் சர்வரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஐபி எல்லாமே ரீசால்வ் ஆகும். இப்போ நீங்கள் மேனுவலாக இந்த டிஎன்எஸ் சர்வரை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், பப்ளிக் டிஎன்எஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஎன்எஸ் ரீசால்வர்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபார்வர்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். டிஎன்எஸ் query ஃபார்வர்டிங் ஆன் பண்ணணும். அப்படி ஆன் பண்ணால் மட்டும்தான் இங்கே செட் பண்ணக்கூடிய ப்ரைமரி டிஎன்எஸ் சர்வரோட இது காண்டாக்ட் ஆகும். இல்லைன்னா இது டேரெக்டாக ரூட் டிஎன்எஸோட மட்டும்தான் காண்டாக்ட் ஆகும். இப்போது இந்த ப்ரைமரி டிஎன்எஸ் சர்வரில் நான் 111 கொடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக Cloudflareோட பப்ளிக் டிஎன்எஸ். இப்போதைக்கு இருக்கிறதுலே இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு ரிப்ளை பண்ணக்கூடிய டிஎன்எஸ். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட செகண்ட் டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா 1.0.1.1 இதை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஓவர் ரைட் டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வேன் ரவுட்ரு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஎன்எஸ் சர்வர் வச்சுருப்பாங்க. அதாவது உங்கள் ஐஎஸ்பிக்குன்னு ஒரு தனி டிஎன்எஸ் இருக்கும். அந்த டிஎன்எஸ் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இந்த டிக் எடுத்துட்டிங்கன்னா, இந்த டிக் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வேன் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஐஎஸ்பியோட டிஎன்எஸ் சர்வர் ஆன் ஆகிக்கும். இந்த நீங்கள் யூஸ் பண்ண இந்த டிஎன்எஸ் பப்ளிக் டிஎன்எஸ் யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த ஓவர் டிஎன்எஸ் ஆப்ஷனை நம்ம எடுத்து விட்டுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது டைம் ஜோன் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த லாக் பார்க்குறப்பையும் கரெக்டான டைம் நமக்கு இப்போ நம்ம லோக்கல் டைமும் லாக் அவுட் டைமும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். ஸோ இந்தியா கொல்கத்தா, ஆசியா கொல்கத்தா, இந்த டைம் இதுதான் எனக்கு கரெக்டான டைம் ஜோன். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ என்ன கேட்குதுன்னா, வேன் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஐபி செட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேன் இன்டர்ஃபேஸ் நான் இப்போதைக்கு டிஹெச்சிபியில் விடுறேன். மற்றபடி நீங்கள் எந்த செட்டிங்ஸும் இதில் மாற்ற வேண்டியதில்லை. இதில் நீங்கள் மாற்ற வேண்டியது இந்த பிளாக் போகான் நெட்வொர்க்ஸ், பிளாக் RFC 1918 ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ். இதை ஆன் பண்ணுறது மூலமாக உங்கள் வேன் இன்டர்ஃபேஸ் வழியாக வேறு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஹேக்கராக இருந்தாலும் உங்கள் ஃபயர்வால்குள்ளே வரும்போது இது பிளாக் பண்ணும். அது நார்மலாக எல்லா போர்ட்டையும் பிளாக் பண்ணும். ப்ரைவேட் ஐபி ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சஸ் எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணிவிடும். இது லேன் இன்டர்ஃபேஸில் இந்த டிக் ரெண்டுமே நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன் பண்ணிட்டா லோக்கலில் நீங்கள் ஷேரிங்கே பண்ண முடியாமல் போயிடும், இன்டர்நெட்டும் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ வேனில் மட்டும்தான் இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போது இது கேட்குறது என்னென்னா, நம்ம அப்ளை செட் பண்ண மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்க்கான ஐபி அட்ரஸ் கேட்குது. நான் அப்ளைவே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் 1.1.1.1 சொல்லிட்டு. இதில் சப்நெட் மாஸ்க் 24 பிட்டு. நெக்ஸ்ட்டு இதில் அட்மின் பாஸ்வேர்ட் கேட்குது. ஆல்ரெடி இருக்க பாஸ்வேர்ட் pfSenseங்கிறது. இப்போ அதுக்கு வேறு செக்யூர் பாஸ்வேர்டு வைக்கலாம். நான் இப்போதைக்கு இது வெர்ச்சுவல் மிஷின்கிறதுனால சும்மா 1 2 3 பாஸ்வேர்ட் வைக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக pfSenseோட டேஷ்போர்டு வந்துடும். நம்ம pfSense ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ண உடனே முதல் வேலையை நம்ம பண்ண வேண்டியது அந்த pfSenseஐ அப்டேட் பண்ணுறது. என்ன தான் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் சில பேக்கேஜஸ் அவங்க எப்படி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணுறது மூலமாக லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸையும் பக்ஸையும் நம்ம கிளியர் பண்ண முடியும். இதை அப்டேட் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் போய்ட்டு அப்டேட் இது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செக் ஆகும். சப்போஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்துச்சுன்னா அதுவே காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இந்த pfSense மிஷின் அப் டு டேட் தான் இருக்குது. ஸோ நோ நீட் டு அப்டேட். இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதை நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம்.
நெட்கேட்டோட சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி லைசன்ஸ் வாங்க கிடையாது, இது ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். ஸோ இதே நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் எனக்கு வேணுங்கிற விட்ஜெட்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஸ்டேட்டஸ்ங்கிறது ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணக்கூடியது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிராஃபிக் கிராப்ஸுங்கிறது இப்போ இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வேனில் எவ்வளோ டிராஃபிக் போயிட்டுருக்கு, லேண்டில் எவ்வளோ டிராஃபிக் போயிட்டுருக்குன்னு ஒரு வேவ் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இது ஃபயர்வால் லாக்ஸ், இது எனக்கு தேவைப்படும். வேறு எந்த விட்ஜெட்ஸும் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ விட்டுடலாம். இது மெயினான சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம செட் பண்ண டொமைன் நேம், இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கிறது அட்மின் யூசர். இது விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு செட் பண்ணியிருக்கோம். இது நெட்கேட் டிவைஸ் ஐடி. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஐடியை வச்சு தான் நமக்கு அவங்க சப்போர்ட் தருவாங்க. ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை. இது pfSenseோட இப்போ ரிலீஸ் பண்ண வெர்ஷன் நம்பர். இது இப்போ என்னோடய லேப்டாப்பில் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிஷினோட ப்ராசஸர். அப்டைம்ங்கிறது எவ்வளோ நேரமாக இந்த pfSense சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் 24/7 ஃபுல் இயர் ரன் பண்ணாலும் pfSenseல மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் வராது, ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தவிர. சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் இல்லை பவர் கட் ஆனாலும் அந்த மாதிரி போனால் தான் உண்டு. பட் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. இது நம்ம செட் பண்ணியிருக்க டிஎன்எஸ் சர்வர்ஸு. இது 127.0.0.1. இது பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு இது ப்ரைமரியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளையண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிஎன்எஸ் குவரியுமே pfSenseக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். இதுதான் ரீசால்வ் பண்ண ட்ரை பண்ணும். இதுக்கு தெரியாத பட்சத்தில் தான் இது அப்ஸ்ட்ரீம் டிஎன்எஸ் சர்வரான நம்ம பப்ளிக் டிஎன்எஸ்க்கு எல்லாமே போகும். அப்ஸ்ட்ரீம்லேருந்து எடுத்து வச்ச டிஎன்எஸ் குவரிஸை குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட என்ட்ரிஸை இது கேட்சும் பண்ணி வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்எஸ் குவரிஸை ஆன்சர் பண்ணி இன்டர்நெட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது டேபிள் சைஸு, இப்போ சிபி எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டுருக்கு, மெமரி எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டுருக்கு. நான் இதுக்கு 1 GB தான் ரேம் அலோகேட் பண்ணியிருக்கேன் pfSenseக்கு. ஓகே, pfSense இன்ஸ்டால் பண்ணி நம்ம டேஷ்போர்டில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இனி நம்ம அடுத்து பண்ண வேண்டியது SSH சப்போர்ட் ஆன் பண்ணணும். SSHங்கிறது இந்த pfSense பாக்ஸில் இருக்கக்கூடிய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை நீங்கள் உங்கள் நெட்வொர்க்லேயோ இல்லை வேறு பப்ளிக் இன்டர்நெட்லேருந்தோ, சப்போஸ் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா பப்ளிக் இன்டர்நெட்லேருந்தோ, இல்லை உங்கள் நார்மல் லோக்கலில் கூடிய எந்த ஒரு மிஷினில் இருந்தும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸான பட்டி இல்லைனா மொபோ ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் pfSense பாக்ஸோட ஃபுல் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் SSH ப்ரோட்டோக்கால் மூலமாக. ஸோ அதை ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். SSH சப்போர்ட் ஆன் பண்ண சிஸ்டமில் போய்க்கோங்க, அட்வான்ஸ், இதில் செக்யூர் ஷெல் சர்வர், எனேபிள் செக்யூர் ஷெல் இதை டிக் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டாக பப்ளிக் அப்படியே இருக்கட்டும். பாஸ்வேர்டுங்கிறது இப்போ நம்ம செட் பண்ண யூசர் நேம் தான் பாஸ்வேர்டு தான், admin 123 தான். இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ SSH ஆன் பண்ணியாச்சு. இது மூலமாக லோக்கல் நெட்வொர்க்கில் எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தும் நம்ம pfSense பாக்ஸை SSH கமாண்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது இதே ப்ரௌசரில் இதே பிசி விர்ச்சுவல் பாக்ஸில் நான் பட்டிங்கிற டூல் யூஸ் பண்ணி இந்த pfSense ஃபயர்வாலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த பட்டிங்க டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் என்னோட அந்த லோக்கல் ஐபி அட்ரஸை pfSenseல நம்ம லோக்கல் கொடுத்த லேனுக்கு கொடுத்த ஐபி அட்ரஸை இதில் நம்ம டைப் பண்ணால் நமக்கு நம்ம லோக்கல் நெட்வொர்க்கில் எங்கே இருந்தாலும் pfSenseை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட் போர்ட் 22 தான் SSHக்கு. ஓப்பன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சர்டிஃபிகேட் மேட்ச் ஆகுதான்னு கேட்கும், அக்செப்ட் பண்ணிக்கிறமா கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. லாகின் எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்தா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும், admin 123. அவ்வளோதான், லாகின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் பார்த்த அதே pfSenseோட இன்டர்ஃபேஸ் இங்கே வந்துடுச்சு. நீங்கள் ஃபுல் pfSenseோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸையும் இந்த பட்டிங்க டூல் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா pfSenseல இனிஷியல் செட்டப்பில் இப்போ நான் IPv6 அட்ரஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாது, என்னோடய வேன் ஐபின்னு சொன்னேன். என்னோடய வேன் IPv6 அட்ரஸை சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னேன்.
ஸோ இப்போ நான் IPv6ங்கிற ஆப்ஷனை ரிமூவ் பண்ணுறது மூலமாக எனக்கு தேவையில்லாத லாக்ஸை என்னால் குறைக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, இன்டர்ஃபேஸில் வேனில் போய்க்கோங்க. இதில் IPv6 கான்ஃபிகரேஷன் டைப்பு DHCP6ன்னு இருக்குது. இந்த இடத்துல நன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னா வேனுக்கு எந்த விதமான IPv6 இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு செட்டிங்கும் அப்ளை பண்ணி முடிச்சோன்னே இங்கே அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தா மட்டும்தான் PFSense பொறுத்த வரைக்கும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் LAN, இதுலேயும் IPv6 நன்னில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு DHCP சர்வர், DHCP v6 சர்வர் ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ என்னோடய PFSense பாக்ஸில் IPv6 ஃபுல் அண்ட் ஃபுல் டிசேபிள் பண்ணியாச்சு. ஃபயர்வால் லாக்ஸ்லையும் கூட எந்த IPv6ம் அட்ரஸும் இங்கே ரெக்கார்ட் பண்ண கிடையாது. இப்போது நம்ம PFSenseஐ ஒரு நார்மல் ரவுட்டர் ஃபங்க்ஷன்ஸை பண்ண வச்சிட்டோம். இனி அடுத்து இது ஒரு ஃபயர்வாலாக மாற்றுறோம். இது ஃபயர்வாலுக்கான கேப்பபிலிட்டிஸை நம்ம கொண்டு வரோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபயர்வால்னாவே ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ நம்ம இங்கே ரூல்ஸை செட் பண்ணுறது மூலமாக தான் ஃபயர்வாலை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா நம்ம ரூல்ஸ் ஆட் பண்ணணும். இதில் ரூல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபயர்வாலில் ரூல்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வேன் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸையுமே எல்லா போர்ட்ஸ் எல்லா கனெக்ஷன்ஸையுமே பிளாக் பண்ண தான் செய்யும். அதாவது வெளியிருந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வரக்கூடிய கனெக்ஷன்ஸை. ஸோ இதை விட்டுருங்க. இனி லேன், இந்த லேன்ங்கிறது தான் உங்கள் இன்டர்னல் நெட்வொர்க். உங்கள் லேன் இன்டர்ஃபேஸ்லேருந்து கனெக்ட் பண்ண எல்லா கம்ப்யூட்டர்ஸும் மற்ற வேன் இன்டர்ஃபேஸோடு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லேன் இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரோலும் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய உங்கள் கம்ப்யூட்டரோட இன்டர்நெட் டிராஃபிக்கை மாடிஃபை பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆன்டி லாக் அவுட் ரூல்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலை மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ரூலை மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபயர்வால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த வெப் இன்டர்ஃபேஸே வராமல் போயிடும், சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுட்ரு மாதிரி தான் யூஸ் ஆகும். எல்லாமே வர்றதை எல்லா டிராஃபிக்கையும் அலோவ் பண்ணி ரூட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ நான் இந்த 2 ரூல்ஸையும் டிசேபிள் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூல் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஆட்னு கொடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் டாப்பில் ஒரு ரூல் வைக்கும்போது அது முதல்ல அப்ளை ஆகும். பாட்டமுக்கு போக போக அந்த ரூல் லாஸ்ட்டில் போயிடும். ஃபஸ்ட்டு வர ரூல்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும் PFSense. ஸோ ஆட் டாப் கொடுத்துட்டு இதில் 2 ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். பாஸ், பிளாக், ரிஜெக்ட். இது 3க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பாஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரூலை நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே வந்துட்டு பாஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம், அலோவ் பண்ணும். பிளாக்குங்கிறது அந்த பேக்கெட்டே வந்துட்டு ட்ராப் பண்ணிவிடும். ரிஜெக்ட்டுங்கிறது அந்த பேக்கெட் இல்லைங்கிறத நம்மளுக்கு ரிப்ளையாக கொடுக்கும். பிளாக்குக்கும் ரிஜெக்ட்டுங்கிற பெரிய டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, பிளாக் இருந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வேன் இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணணும். ஏன்னா வெளியிருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஹேக்கர்ஸாக இருந்தால் பிளாக் பண்ணோம்னா கனெக்ஷன் ட்ராப் ஆகிடும், அவன் கமெண்ட் போயிடுவான். இந்த ரிஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி ட்ரை பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணால். ஸோ ரிஜெக்ட் ஆப்ஷன் லேன் இன்டர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த ரூல் நம்ம பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இருந்தாலும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஒரு டெமோக்காக. ரிஜெக்டில் பண்ணிவிட்டு ரிஜெக்ட்னு கொடுத்துட்டேன். இன்டர்ஃபேஸ் லேனு IPv4. ஓகே, ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது. இதில் ICMPங்கிற ப்ரோட்டோக்காலை மட்டும் நான் பிளாக் பண்ணி காமிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சோர்ஸு லேன் நெட்டு, அதாவது லேன் கனெக்ஷன், லேன் நெட்வொர்க்கில் எல்லா IP அட்ரஸ்லேருந்தும் இந்த ICMPங்கிற பேக்கெட்டை மட்டும் நான் பிளாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறேன். ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறேன் இந்த ரூலை. இந்த லாக் பேக்கெட்ஸ்னு ஒரு டிக் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்துட்டோம்னா இப்போ இது ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த ரூல்னால் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு லாகாக சேவ் ஆகிடும். இது நமக்கு ஃப்யூச்சரில் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ICMPங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிங்கு, ட்ரேஸ் ரூட், இந்த மாதிரி இந்த 2 கமாண்ட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால்.
அதாவது ஒரு ஹோஸ்ட் இன்டர்நெட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால். இப்போ இந்த ப்ரோட்டோக்கால்னால் சும்மா சாம்பிளுக்கு வேண்டி பிளாக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே கமாண்டில் அந்த வேலை செய்தாலும் காமிச்சுக்கிறேன். ping.google.com. இப்போ கூகுள் பிங் ஆகுது. சேம் ping. என்னோடய லோக்கல் ஐபி அட்ரஸ், லோக்கல் கேட்வே இதுவும் பிங் ஆகுது. இப்போ இந்த ரூலை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே அப்ளை பண்ணணும், இல்லைன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்ளை பண்ணால் தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே அப்ளை ஆகும். இப்போ இது அப்ளை பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் google.comோட பிங் பண்ணுறேன். எனக்கு google.comோட டொமைன் கிடச்சிருச்சு. ஐ மீன் டொமைன்லேருந்து ஐபியை ரீசால்வ் ஆயிடுச்சு. பட் என்னால் பிங் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசிஎம்பி பிளாக் ரூல் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எதுவும் எனக்கு வேலை செய்யலை. ஸோ இந்த ரூல் வேலை செய்யுது. இப்போ இந்த ரூலுக்கான லாக் எங்கே சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸில், சிஸ்டம் லாக்ஸில், ஃபயர்வால் இந்த லாகில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிளாக் பிங் ஆப்ஷன் நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன பிளாக் பண்ணிருக்குன்னு காமிக்குது. இது கூகுளோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபியிலிருந்து, சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் ஐபிக்கு போயிருக்கு, அதை நான் பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. இது லாகாக சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபயர்வால் ரூல்ஸில் நமக்கு வேணுங்கிற போர்ட்ஸை மட்டும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு வேணுங்கிற போர்ட் எல்லாத்தையுமே, பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணுற மாதிரி ரூல் செட் பண்ணலாம். இது மூலமாக நம்ம லோக்கல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற போர்ட், ஐ மீன் அவங்களுக்கு தேவையான போர்ட் மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். தேவையில்லாத போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இது நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டியை ஒரு கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த ரூல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 ரூலையுமே ஆஃப் பண்ணணும். டிசேபிள். இப்போ இந்த 2 ரூலையும் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்டர்நெட் வேலை செய்யாது. என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு டிஃபால்ட் அளவு ரூல். இது ஆஃப் பண்ணங்காட்டி ஃபயர்வால் இப்போது எதுவுமே தெரியாததுக்கு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளாக் பிங் ஆப்ஷன், இந்த ரூல் எனக்கு தேவையில்லை. நான் சும்மா டெமோக்காக தான் காமிச்சேன். இப்போ நாம் இங்கே ரூல் ஆட் பண்ணலாம். ரூலுக்கு முன்னாடி இப்போது நிறையா போர்ட்ஸ் நான் இப்போ அலோவ் பண்ணணும். இங்கே ஒவ்வொன்றா நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ரூல்ஸும் பார்க்க பெருசாக பல்காக இருக்கும், ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கஷ்டம். ஸோ எல்லா போர்ட்ஸையும் நம்ம ஒன்றா அலைன் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏலியாஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆட். இப்போ டிசிபி போர்ட்டில் மட்டும் நான் அலோவ் பண்ணக்கூடிய போர்ட்ஸை இங்கே ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு 80ங்கிற போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஹெச்டிடிபிக்கு. 443 இது ஹெச்டிடிபிஎஸ்க்கு. ஒன்று மெயினான போர்ட்டு 53 இது டிஎன்எஸ்க்கு. நீங்கள் கேட்கலாம் டிஎன்எஸ்ங்கிறது யூடிபி தானே, நம்ம டிசிபி செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டிசிபிலையும் டிஎன்எஸ் குவரிஸ் ஃபார்வர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 123 இந்த போர்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்டிபி சர்வருக்கு, அதாவது டைம் சின்க்ரனைஸ் ஆகிருக்கு. இப்போ இதை சேவ் கொடுக்குறேன். இது ஸ்பேஸ் விடாமல் செட் பண்ணணும், ஐ மீன் நேம் செட் பண்ணணும் சொல்லுது. நான் டிசிபிக்கான போர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து யூடிபிக்கான போர்ட் ஆட் பண்ணுறேன். யூடிபிக்கான போர்ட் 53 இது டிஎன்எஸ்க்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு போர்ட் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்டிபிங்கிறது யூடிபி போர்ட்டு, டிசிபியில் ஆட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த 2 யூடிபி போர்ட்டை மட்டும் நான் அலோவ் பண்ணுறேன். ஃபியூச்சரில் ஏதாவது பிளாக் ஆகுது அப்படின்னா அதே நம்ம வேணும்னா அலோவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிசிபியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச்ங்கிற ப்ரோட்டோக்காலை நான் எனேபிள் பண்ண மாட்டேன். இது எனேபிள் பண்ணால் மட்டும்தான்
நான் அப்படியே சொன்ன மாதிரி பட்டிங்கர் டூல் யூஸ் பண்ணி லோக்கலில் யார் வேணால் நம்ம பிஎஃப் சென்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த போர்ட்டில் நான் ஆன் பண்ணிட்டேன். அப்ளை சேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ ஃபயர்வாலில் ரூல்ஸில் போய்ட்டு லேண்டில் போய்ட்டு ரூல் ஆட் பண்ணுறேன். இது பாஸ் ரூலு, இன்டர்ஃபேஸ் லேனு, அட்ரஸ் ஃபேமிலி IPv4, ப்ரோட்டோக்கால் TCP. சோர்ஸுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்டினேஷன் கஸ்டமரில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக் காமிக்கும். இல்லை டீன் டைப் என்ன வந்துடும். TCP அலோடு ரூல். இதை மட்டும் நம்ம அலோவ் பண்ணுறோம். அதாவது நம்ம TCPக்கு மட்டும் அலோவ் பண்ண போர்ட்ஸை இந்த ரூலில் ஆட் பண்ணுறேன். TCP நம்ம லாக் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக வரும், லாக் ஃபைலும் பெருசாக இருக்கும். இதுக்கான ஒரு பேரும் வச்சுக்கலாம். பிஎஃப்என்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா பிளாக் பண்ண போட்டால் எப்போவுமே லாக் பண்ணும். ஸோ நம்ம தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே லாக் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து UDP போர்ட்ஸ் அதே மாதிரி லேனு IPv4, இப்போ TCP அதில் UDPன்னு கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் போர்ட் ரேஞ்சில் UDPன்னு டைப் பண்ண போதும். நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சு கலையாஸ் அப்படியே வந்துடும். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் என்னோடய லேன் இன்டர்ஃபேஸில் வேணுங்கிற போர்ட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்டை தவிர மிச்சம் எந்த போர்ட்டுமே எனக்கு கனெக்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா இன்னொரு ரூல் நான் ஆட் பண்ணணும். ரிஜெக்ட் இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. எனி ப்ரோட்டோக்கால் ஃப்ரம் லேண்ட்நெட் டு எனி, இந்த பேக்கெட்டை நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிளாக் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு லாக் பண்ணும். இதுக்கு பிளாக் ஆல் எக்ஸப்ட் அலோட் போர்ட்ஸ்ன்னு நான் செட் பண்ணுற நேமு. இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இந்த ரூலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருந்தால் என்னென்னு சொன்னேன், மேலே இருக்கிறது மட்டும்தான் ஃபஸ்ட் அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆச்சுன்னா இப்போ யாருக்குமே நெட்டு வராது. ஸோ இதை நான் தூக்கி லாஸ்ட்டில் வைக்கிறேன். இப்போது சேவ் கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸருக்கு இன்டர்நெட் வரும். இப்போ google.com யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு UDP கொரியும் போயிருக்கும், ஒரு TCP கொரியும் போயிருக்கும். ஸோ 53யும் வேலை செய்யுது, 80 போர்ட்டும் வேலை செய்யும், HTTPS 443 போர்ட்டும் வேலை செய்யுது. நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபயர்வால் லாக்ஸில் போய் பார்த்தா தெரியும். நான் ஆல்ரெடி விட்ஜெட்ஸில் ஃபயர்வால் லாக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பார்த்தா தெரியும் என்னென்ன போர்ட்ஸ் நான் இது பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிக்கும். இந்த டுட்டோரியலில் நம்ம பிஎஃப் சென்ஸோட இனிஷியல் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். நீ அடுத்த டுட்டோரியலில் பிஎஃப் சென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் டெப்த்தாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பிஎஃப் சென்ஸோட ஃபீச்சர்ஸில் பார்த்த எல்லா லிஸ்ட்டும் எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம இந்த பிஎஃப் சென்ஸில் வர அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணி டெமோ பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.